Hello friends, welcome to Ammu's Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போறது பாத்தீங்க அப்படினா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். ரொம்ப ஹெல்தியான லஞ்ச். கீரை சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். உங்க வீட்ல குழந்தைங்க எல்லாம் கீரை சாப்பிட மாட்டாங்க அப்படினா இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஒரு முறை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இந்த கீரை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இனிமே நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் ஆப்ஷனையும் கண்டிப்பா கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போற கீரை சாதத்துக்காக பாத்தீங்க அப்படினா நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க எந்த வகையான கீரையா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு இதே முறையில செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கீரை பாத்தீங்க அப்படினா 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய கட்டா இருக்கு. 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு சாதத்துக்கு வரும். நான் இதுல இருந்து பாதி அளவுக்கு தான் இன்னைக்கு எடுத்துக்க போறேன். தேவையான அளவுக்கு கீரையை எடுத்துக்கிட்டு எலசான தண்டா இருந்துச்சு அப்படின்னா பொடி பொடியா தண்டோடவே நறுக்கிக்கலாம். கீரை நறுக்குனதுக்கு அப்புறம் கழுவாதீங்க. நான் ஏற்கனவே கழுவி நல்லா உலர வச்சிருக்கேன். கீரையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு கடாய் வச்சாச்சு சாதம் பண்றதுக்காக. முதல்ல வெறும் கடாயில நம்ம ஒரு சில பொருட்களை வறுத்துக்க போறோம். முதல்ல 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10-12 வெந்தயம் போல சேர்த்துக்கலாம். நல்ல வாசனைக்காக கொஞ்சமா சேர்த்துக்குங்க. அதிகமாயிடுச்சு அப்படின்னா கசப்பு வந்துடும். இது எல்லாத்தையும் கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வறுபடணும். நல்லா வாசனை வரும். பாத்தீங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை கொரப்பா பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா அதே கடாயிலே பாத்தீங்க அப்படின்னா கீரை சாதம் பண்றதுக்காக எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் எடுத்துக்கங்க. நல்ல வாசனையா இருக்கும். இதுக்கு பதிலா நீங்க எப்பவும் போல ஆயில் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. அப்பவும் நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் இதுல ஜீரகம் தாளிச்சுக்கலாம். கடுகு எல்லாம் எதுவும் சேர்க்க கூடாது. இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பல் பூண்டை இடிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி இடிச்சு சேர்க்கும் போது நல்லா இருக்கும். இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் உங்களுக்கு ஏத்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கங்க. இப்போ இதை எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூனுக்கு மட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமா சேர்த்துட்டீங்க அப்படின்னா சுவை நல்லா இருக்காது. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காய பொடி, அதே மாதிரி இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இதுல கீரை சேர்த்துக்கலாம். கீரை பாத்தீங்க அப்படின்னா நல்லா பொடுசா நறுக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு நறுக்கிட்டீங்க அப்படின்னா தான் சாதத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ இதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கீரை பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. கீரைக்காக தனியா எதுவும் உப்பு சேர்க்கல. நம்ம வெங்காயம் தக்காளியில சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இதுல நான் சேர்க்கல. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இப்போ உதிரா வடிச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு 1 கப் சாதம் நான் இன்னைக்கு உள்ள சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டுல ரெகுலரா எப்பவும் செய்யற அரிசி பொன்னி அரிசி சாதம் தான் நான் இன்னைக்கு இதுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க பிரியாணி அரிசி சாதம் கூட சேர்த்துட்டு செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, கடலை பருப்பு உளுந்து பருப்பு நல்லா வறுத்து அந்த பொடியும் இதுல சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த சாப்பாட்டுல உப்பு எதுவும் சேர்த்து நான் வடிக்கல, அதனால கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான். நம்ம கீரை சாதம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா மணக்க ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா கடைசியா 1/2 டீஸ்பூனுக்கு நெய் போட்டுக்குங்க. நல்லா வாசனையா இருக்கும். இந்த கீரை சாதத்துக்கு இன்னைக்கு நான் வெண்டைக்காய் பொரியலோட சர்வ் பண்றேன். இந்த வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் பாருங்க. ஏற்கனவே இதை அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த கீரை சாதம் பாத்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும். டேஸ்டும் அவ்வளோ அருமையா இருக்கும். உங்க குழந்தைங்க எல்லாம் வீட்டுல கீரை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்கூலுக்கு நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா அடிக்கடி இது மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி அடம் பிடிச்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். இந்த கீரை சாதத்தை இதே மாதிரி செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அம்மாஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.